வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்கிற மன உறுதியோடு எவ்வளவு பெரிய சிரமமான காரியத்தையும் புது புது யுக்தியோடு தன்னுடைய தனித்திறமையோடு எடுத்துக்கொண்ட பணியை திறம்பட செய்யக்கூடிய மிதுனத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயற்கை ஜோடர் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு திறமை இருக்கும் அளவுக்கு பொருளாதாரம் கிடைப்பதில்லை. பொருளாதாரம் இல்லை என்று முடங்கி கிடப்பவர்கள் மிதுன ராசிக்காரர்களே இல்லை. இவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மரம் வெட்டவோ அல்லது காய்கறி நறுக்கவோ அருவாவோ கத்தியோ இவர்கள் பயன்படும் நேரத்தில் சார்பு குறைவாக இருக்கும். சார்பு குறைவாக இருக்கிறது என்று அதை யூஸ் பண்ண மாட்டார்கள் என்று நினைத்தால் அதுதான் தவறு. சார்பு குறைவாக இருந்தாலும் இவர்களுடைய மூளை சார்பும் கைத்திறமையும் சார்பாக இருக்கும். எது இல்லையே என்று அந்த வேலையை கிடத்தி போட மாட்டார்கள். இருக்கிற ஆயுதத்தை வைத்தும் அல்லது தன்னுடைய கையவே ஆயுதமாக்கி தன்னுடைய மூளையை யுக்தியாக்கி திறம்பட செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களை அருமையும் பெருமையும் சொன்னால் இந்த வீடியோ தொடர்ந்து 10 நாள் ஓடணும். அந்த அளவுக்கு இவர்களுடைய திறமை. ஆனால் பார்ப்பதற்கு பால் குடிக்கும் பூனையைப் போல் இருப்பார்கள். இவர்கள் வேலையில் பாயும் புலி போல் இருப்பார்கள். மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்கள் பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதீத மூளை சக்தியும் தனக்குள்ளே கொண்டு வந்து தன்னைத்தானே பாராட்டி கொண்டு, ஒருவர் பாராட்டவில்லை என்றாலும் அந்த விஷயத்தை தூக்கி எறியாமல் எப்படியும் அதை நிலைநிறுத்தி உலகுக்கு அந்த விஷயத்தை புதுமையாக காட்டக்கூடிய திறமை கொண்டவர்கள். அப்படி திறமை கொண்ட மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த 2024 ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் மிக அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது. பேசிக்காக இவர்கள் கற்பனைவாதிகள். கற்பனைவாதிகளும் மட்டுமல்ல, கனவு காண்பவர்கள். கனவென்றால் வேஸ்டான கனவோ வேஸ்டான கற்பனையோ அல்ல. நாட்டுக்கே பிரயோஜனம் தரக்கூடிய கற்பனை, நாட்டையே தூக்கி நிறுத்தும் அளவுக்கு கனவு. இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான வாய்ப்பு வரை காத்திருப்பார்கள். ஆனால் அதுவரை ஒரு சில விஷயங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு மாஸ்டர் தன்னுடைய மாணவனுக்கு எவ்வளவு கலைகளை கற்றுக் கொடுத்தாலும் தனக்கென்று ஒரு சூட்சும கலையை வைத்திருப்பார். அந்த ரகத்தில் இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் தனக்கென்று ஒரு சூட்சுமத்தை வைத்திருப்பார். சரியான நேரம் வரும் வரை. சரியான நேரம் வரும்போது அது உலக சாதனையை மாற்றி அமைப்பார். அந்த அளவுக்கு திறமை கொண்டவர் மிதுன ராசிக்காரர்கள். மிதுனத்தில் பிறந்த பெண்களும் சலித்தவர்கள் அல்ல. இவர்கள் பார்ப்பதற்கு சிவப்பாகவும் இருக்க மாட்டார்கள், கருப்பாகவும் இருக்க மாட்டார்கள். என்னுடைய வழியே தனி வழி என்பது போல் இவர்களோட கலரே ஒரு தனி கலர். இவர்களுடைய முகமே ஒரு தனி முகம். யார் பார்த்தாலும் வசியம் செய்யும் அளவுக்கு கவர்ச்சியாக இருக்கும். இவர்கள் சாப்பிடவில்லை என்றாலும் மற்றவர்கள் நம்ப மாட்டார்கள். அந்த அளவுக்கு முகக்கலை கொண்டவர்கள். அதனால்தானே என்னவோ இவர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில்லை. ஆனாலும் அதற்கும் சலிக்காமல் தன்னுடைய தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாரை நம்பி நான் பிறந்தேன், பொங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இந்த பாட்டுக்கு 100% இந்த மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருந்தும். எவ்வளவுதான் தன்னை இந்த உலகமாக இருக்கட்டும், சுற்றார்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் சிறிது நேரம் கொஞ்சம் வருத்தப்படுவார்கள். இன்னார் செய்தாரை ஒருத்தர், அவர் நான நன்மையும் செய்திடல் என்ற பழமொழிக்கு சொந்தக்காரர்களும் காலத்தில் இவர்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் காலம் இவர்களை புரிந்து கொள்ள வைக்கும். அதுதான் மிதுன ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் எடுத்த காரியத்தில் அனைத்தும் வெற்றி, நிம்மதியான தூக்கம் கிடைக்கப் போகிறது. இந்த நிலை கடந்த 1 மாதமாக மிகவும் தூக்கம் கெட்டிருக்கும். ஆனால் மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் நிம்மதியான தூக்கம் வரும். ஃபைனான்ஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு, கடனில் மாட்டிக்கொண்டிருப்பவர்களுக்கு தன்னுடைய கடனெல்லாம் தீரும் காலம், தன்னுடைய கடனெல்லாம் தீர்ந்து தான் ஒருவருக்கு உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்படும். மலை போல கடுமையாக இருந்த வேலை பனி போல இலகுவாக ஆகிவிடும். வேலைகள் குறைந்து லாபங்கள் அதிகமாகும். மிதுனத்தில் பிறந்தவர்கள் வியாபார வேந்தர்கள் என்று சொல்லலாம். வியாபாரம் செய்யும் அனைவருக்கும் ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் உங்கள் கடைகள் சந்துக்குள்ளே இருந்தாலும் தேடி பிடித்து வருவார்கள் கஸ்டமர்கள்.
உங்களுடைய அதீத திறமைக்கு பரிசு கொடுக்கும் நாட்களாக மாறப்போகிறது. மிதுனத்தில் பிறந்த வயதானவர்கள் ஓய்வூதியம் சிலருக்கு கிடைக்காமல் இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் இது பொற்காலம். யாருக்கெல்லாம் ஓய்வூதியம் பெண்டிங்காக இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் வரக்கூடிய காலமாக இருக்கிறது. நோய் நொடியில் படுத்து கிடக்கும் வயதானவர்களாக இருக்கட்டும், சிறு வயதாக இருக்கட்டும், ஏன் கோமா ஸ்டேஜில் உள்ளவர்கள் கூட மீண்டும் அவர்கள் வாழ்வை புதுப்பிக்கும் காலமாக வந்துவிட்டது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள், அக்ரிகல்ச்சர் தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்து தொழில் செய்பவர்கள், கட்டிடம் சார்ந்து தொழில் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள், சிறு வியாபாரிகள் மேற்கொண்டு அனைத்து விதமான தொழிலிலும் லாபங்கள் பன்மடங்காக கிடைக்கப் போகிறது. ஆக மொத்தம் உங்களுடைய திறமைக்கு இறைவன் சரியான ஊதியத்தை கொடுப்பான். அந்த ஊதியத்தால் மன நிம்மதி பெறும். அது மட்டுமல்ல, குடும்பத்திலும் மன நிம்மதி ஏற்படும். ஆக நிம்மதியான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. மூளை சக்தியும் முயற்சி சக்தியும் உற்பத்தியாகும் இடம் மிதுன ராசி. அப்படிப்பட்ட மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறணும், வாழ்வில் எண்ணற்ற நிம்மதியை பெற வேண்டும் என இறைவனிடம் துவா செய்து உங்களுடைய அதீத திறமைகள் வெளிப்பட்டு நாடு மக்களும் நீங்களும் நல்லா இருக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.